பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த முதல் வாரத்தினுடைய தேவ ஆசீர்வாதங்கள் தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமான 3 இடங்களை குறித்ததான காரியம். யாக்கோபு தேவனை தரிசித்த 3 இடங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அந்த இடத்துல தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்வார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று பார்ப்போம். ஆக தரிசனம் என்பது தேவன் வாக்குத்தத்தத்தோடு அவனுக்கு செய்ய போகிற நல்ல காரியங்களோடு தேவன் தரிசனமாகிறது. ஆக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளை எழுதி வை. அந்த தரிசனம் ஒரு குறித்த காலத்திலே நிறைவேறும் என்று சொல்லி வைத்திருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். காரியத்தின் இடையிலேயே இன்னும் நடக்கலையே, தேவன் இப்படி தரிசனத்தை சொன்னாரே, தேவன் இப்படி சொன்னாரே நினைக்காத. முடிவிலே அது விளங்கும், நிச்சயமாக விளங்கும். ஆக அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நான் தரிசனத்தில் என்ன சொன்னேனோ அதற்கு நீ காத்திரு. அது நிச்சயமாய் வரும் என்று தேவன் தீர்க்கமாய் சொல்லுகிறார். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. இதைதான் நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்திலே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவனுக்கு தரிசனமாகவில்லை. ஆக தேவ தரிசனமே எப்படிப்பட்டதுனால் அவருடைய நாமத்தோடு அங்கே தரிசனமாகிறார். ஒரு பெயரோடு அந்த இடத்துல தேவன் அங்கே அவனுக்கு தரிசனமாகிறார். நீங்கள் ஒன்று வேண்டாம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்ப்பீர்களே ஆனால் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்று சொல்லி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆக தேவன் தரிசனமாகிறார். ஆனால் தரிசனத்திலே தேவன் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். கிட்டத்தட்ட இந்த தரிசன வார்த்தை 25 வருடங்கள் இடையிலே நடைபெறாமல் இருந்தது. தாமதித்தது, ஆனால் நிச்சயமாய் வந்தது, நடந்தது. நிச்சயமாய் நடந்தது. அது தாமதிக்கல. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அது தாமதிக்கல, அது நடந்தேறியது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆக தேவன்
தரிசனத்திலே தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப தரிசனம் என்பது ஒரு சாதாரண காரியம், சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அங்கேயும் தேவ வார்த்தை என்ன? ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று தேவன் சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுக்கென்று, இவனுக்கும் சாராளுக்கும் என்று ஒரு பிள்ளை இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். 99 வயசு ஆபிரகாமுக்கு. அப்போ அந்த நிலையில தேவன் சொல்றார், நீ திரளான ஜனத்துக்கு தகப்பனாவா என்று சொல்லுகிறார். நம்ப முடியுங்களா? அதனாலதான் அந்த இடத்துல சாராள் அதை கேட்கும் போது கூடார வாசலிலே 25 வயது வித்தியாசம், அவளுக்கு 74 வயசு, சிரித்திருப்பாள் அந்த இடத்துல. நானும் வயது சென்றவன், புருஷனும் வயது சென்றவர், எப்படி இது நிறைவேறும், நடக்கும், இனிமேலும் இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொல்லி அவள் கேட்கிறாள். ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு, அந்த கர்ப்பப்பை அந்த பலனற்று போயிடுச்சு, அதன் பலன் கொடுக்காதபடி முடிந்து போயிற்று. ஆனால் தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீ திரளான ஜனத்துக்கு தகப்பனாவாய். அப்ப அந்த செத்து போன கர்ப்பப்பையை, பலனற்று போன கர்ப்பப்பையை தேவன் பயன்படுத்தி பலனுள்ளதாக மாற்றுகிறார், பலனுள்ளதாக மாற்றுகிறார். ஒரே ஒரு பிள்ளை தான் பிறக்கிறான், ஆனால் அவனை வைத்து தேவன் திரளான ஜனங்களை உண்டாக்குகிறார். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளை பிறகுகிறார்கள், ஏசா, யாக்கோபு. அதில் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த யாக்கோபின் 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக திரளான ஜனங்களாய் மாறுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபுக்கு தரிசனமான இடம் என்ன? ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம், யாக்கோபை குறித்து தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 10:16. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் என்பது சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாக்கோபுடைய பங்காயிருக்கிற தேவன் மற்றவைகளைப் போலல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கின தேவன். அப்படியானால் யாக்கோபுக்காக எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவன் எல்லா நன்மைகளையும் உருவாக்க வல்லவராயிருக்கிறார்.
உங்களுக்கும் தேவன் தரிசனத்திலே, தேவ பிரசங்கத்திலே, தேவ வார்த்தை கொடுத்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு, நிச்சயமாய் நிறைவேறும்படிக்கு, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு தேவன் செய்வார். அது நிச்சயமாய் நிறைவேறும். தாமதிப்பதில்லை. இனிமேலும் அது தாமதிப்பதில்லை. ஆகவே புலம்பாதீர்கள். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை என்று புலம்ப வேண்டாம். நம்மை உருவாக்கினவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நமக்கென்று எல்லாவற்றையும் உருவாக்கினவர், சர்வத்தையும். நாம் அவருடைய கோத்திரம், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரமான பிள்ளைகள். சேனைகளின் கர்த்தர் என்பது நம்முடைய தேவனுடைய நாமம். ஆக அந்த நிலையிலே நாம் அவரை ஆராதிப்போம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமான 3 இடங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று பெத்தேல், தேவனுடைய வீடு என்று பொருள். முதலாவது இடம் பெத்தேல், தேவனுடைய வீடு என்று பொருள். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 28, 10 முதல் 22 வசனங்கள். இங்கே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தன் சகோதரன் ஏசாவை யாக்கோபு ஏமாற்றியிருப்பான், தன் தாயின் பேச்சை கேட்டு. ஆகவே அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே அவன் சகோதரன் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று தன் உள்ளத்தில் தீர்மானிக்கிறான். என் தகப்பனுக்காக நான் துக்கிக்கும் நாள் வரும், அப்பொழுது நிச்சயமாக நான் இவனுக்காக கொலை செய்வேன் யாக்கோபை என்று எண்ணுகிறான். உடனே அவனை தப்பித்து போக சொல்லுகிறார்கள். இவன் தப்பித்து போகிறான். வேதவசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்திலே, யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து, ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். போற வழியில ஒரு இடத்துல ஒரு கல் எடுத்து தன் தலை மேல வச்சு படுத்து கொண்டான், தலைமாட்டில் வச்சு. அங்கே ஒரு சொப்பனம் காணுகிறான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். இந்த தரிசனத்தை இவன் காண்கிறான். இந்த தரிசனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவே. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவே. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் சொல்லுகிறார். பூமியில தூளை போல உன் சந்ததி இருக்கும். நீ பரம்பி இருப்ப, பரவி இருப்ப. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உனக்குள்ள மூலமான சந்ததிக்குள்ள மூலமா எல்லா பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம். அப்ப இப்பவும் நான் சொல்றேன், நமக்கு கர்த்தர் கொடுத்துற வாக்கு தத்துவம், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் சேனைகளின் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தரிசனத்தில் என்ன சொன்னாரோ அதை செய்கிறவராயிருக்கார்.
அங்கே அவனிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு மறுபடி திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடுவதில்லை சொல்லிட்டு சொல்றாரு. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அநேக பேருக்கு தேவ வார்த்தைகள் என்றைக்கு விளங்குகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை விளங்குகிற அந்த ஸ்தலம் தேவன் இருக்கிற ஸ்தலம் என்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை விளங்கப்படுகிற ஸ்தலம்தான் கர்த்தருடைய ஸ்தலம். ஆக இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வானத்தின் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆக இது தேவனுடைய வீடு. பூமியில இவன் கல் வச்சு தலை வச்சு படுத்திருந்தான் பாருங்க, அந்த இடத்த அவன் சொல்றான் இது தேவனுடைய பூமியில தேவனுடைய வீடு. இது இங்க இருந்து ஆண்டவர் பரத்துக்கும் இதுக்கும் தேவதூதர்கள் ஏற இறங்க பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே தேவ வீடு உண்டு. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உண்டு. கண்டிப்பாக கர்த்தர் பரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களை காத்து உங்களை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு திரும்பி அழைத்து கொண்டு வர செய்கிற தேவன், சபைக்கு அழைத்து கொண்டு வர செய்கிற தேவன் கர்த்தராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதே கிடையாது. ஆக பெனியலின் அந்த இடத்துக்கு பெயர் பெத்தேல் என்று பெயர் வைத்தான். தேவனுடைய வீடு என்ற அர்த்தத்தின்படி அவன் பெயர் வைத்தான். பெயர் வைத்ததோடு மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பாருங்கள். 21ஆம் வசனமும் 22ஆம் வசனம், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஜெபிக்கிறான். தேவனுடைய வீட்டிலே, பூலோகத்தில் உள்ள தேவனுடைய வீட்டிலே தேவ வாக்கு வந்த அந்த இடத்திலே தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். ஆக முதல் காரியம் அந்த இடத்துக்கு பெயர் பெத்தேல் என்று சொல்லுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அதற்கு முன்பு அந்த இடத்துக்கு பெயர் லூஸ் என்று சொல்லி இருந்தது என்று பார்க்கிறோம். லூஸ் என்று இருந்தது அந்த இடத்திற்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நியாயாதிபதிகள் 1, 22, 23. யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். ஆக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 அதே காரியங்கள் விளக்கி சொல்லப்படுகிறது. அந்த இடத்துக்கு பெயர் பெத்தேல், அதற்கு முன்னாடி இருந்த பெயர் லூஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 20, 26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய்
அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அங்கே சாயங்காலம் மட்டும் உபவாசித்து அங்கே ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனுடைய சமூகத்திலே அங்கே தேவ வீட்டிலே வந்து ஜெபித்தார்கள். அப்போ தேவ வீட்டில் வந்து ஜெபிக்கும் போது நாங்கள் இவங்களோட யுத்தத்துக்கு போகலாமா, ஜெயிப்போமான்னு ஆண்டவர்கிட்ட தேவ வீட்டில் வந்து கேட்குறாங்க. கர்த்தர் தேவனுடைய வீட்டிலிருந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, தரிசன வார்த்தை, நீங்கள் போங்க, கண்டிப்பாக நாளைக்கு அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆக இன்னைக்கு தாமதிக்குது, அவ்வளோதான், நாளைக்கு அதை ஒப்பு கொடுப்பேன். நமக்கு இன்னைக்கே நடந்துச்சா நல்லா இருக்குமே, இன்னைக்கே நடந்துராதா, இந்த வாரமே நடந்துராதா, இந்த மாசமே நடந்துராதா, இது நம்முடைய மனிதனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தேவ நடத்துதல் என்பது வேத வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்களே, அது நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். தேவன் அவர் குறித்த நேரத்தில் அவர் வீட்டிலே எல்லா காரியங்களையும் செய்வார். நீங்கள் தங்கியிருக்கிற உங்கள் வீட்டிலே கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இங்கே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்திலே நிற்கிறான். யெரொபெயாம் என்கிறவன் ராஜா. இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆக பெத்தேலிலே யெரொபெயாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறான். அங்கே இந்த காரியங்களை செய்கிறான். இதை சொன்ன மாத்திரத்தில் இவன் இந்த ராஜா என்ன செய்கிறான், பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்காக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமான நீட்டின கை தன்னிடமாக முடக்க முடியாதபடி மரத்து போயிற்று. தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக அந்த பெத்தேலின் வீட்டிலே அந்த கையை நீட்டுகிறான். தேவ வீட்டிலே அந்த கரங்களை நீட்டுகிறான். கை மறுத்து போயிடுச்சு. அவன் தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் அங்கே சொல்லுகிறான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி, நீ உன் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணினான். வருந்தினா கட்டாயமாக ஆண்டவரே இவன் கையை சரியாக்கும் என்று ஜெபம் பண்ணினான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி அந்த பலிபீடம் வெடித்து சிதறியது. ஆக பெத்தேலிலே தேவனுடைய வீட்டை அசுசிப்படுத்தலாகாது. தேவனுடைய வீட்டை அசுத்தப்படுத்தும் பொழுது அந்த வீட்டில் உள்ள எல்லா காரியங்களும் வெடித்து சிதறும். நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்குரியதாக இருக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருக்குரிய காரியங்களை அல்லாமல் நடக்கலையே, கிடைக்கலையே, இன்னும் வரலையே, இன்னும் ஒன்றும் தெரியலையே சொல்லி புலம்பிக் கொண்டிருப்போமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை, தரிசன வார்த்தையை நம்பலன்னு அர்த்தம்.
அது ஒரு நாள் பட்டு போகும். ஆனால் தேவ வார்த்தை நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். அதுதான் இரண்டாவது தேவன் அவனுக்கு தரிசனமான இடம் பெனியேல். இரண்டாவது தேவன் அவனுக்கு தரிசனமான இடம் பெனியேல். தேவனுடைய முகம் என்று பொருள். தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார், தன்னுடைய முகத்தை தேவன் அவனுக்கு காட்டுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசிக்கலாம். நான் குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் எடுக்கிறேன். 9ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. தேவ வார்த்தை சத்தியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியம். அவருடைய நாமத்தினாலே நமக்கு எல்லாம் நடக்கும். நாம் பாத்திரன் அல்ல, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்து நிமித்தம் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராய் இருக்கிறார். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனாயிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற இந்த நேரம், இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெறும் ஒரு கோலும் கையும் போல வெறும் 50 ரூபாய், 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய், 2000 ரூபாய் இவ்வளவோடு தான் நீங்கள் இருக்கலாம். உங்கள் பர்சும் கொஞ்சம் பணமும் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை 2 பரிவாரங்கள் உடையவர்களாக தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். 2 பரிவாரங்களை உடையவராக தேவன் மாற்றுகிறார். யாக்கோபை மாற்றினவர் உங்களையும் மாற்றுவார். யாக்கோபை அப்படி உருவாக்கினவர் உங்களையும் 2 பரிவாரங்களை உடையவர்களாக உருவாக்குவார். உங்களையும் 1000க்கு அதிபதியாக 100க்கு அதிபதியாக தேவன் உங்களையும் உருவாக்குகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் சகோதரனாகிய ஏசா என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர். நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்கல்ல, என்று நல்ல மேலான நிலை கொண்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை கொண்டு வாங்க, என்னை ஆசீர்வதிங்க. உங்களுடைய தரிசனத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க சொல்லிட்டு என்ன செய்தா, எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 24ஆம் வசனம், ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். தொடைச்சந்தை என்று சொன்னால் இந்த இடம் சுளுக்குகிறது, அந்த நரம்பை தொட்டார், சுளுக்கிற்று. அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபு தொடை சந்து சுளுக்கிற்று, அந்த நரம்பு சுளுக்கிருச்சு. அவர் சொல்லுகிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது, என்னை விடு. இவன் சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியமே போகவில்லை.
அந்த தேவனிடத்தில் யாக்கோபு பிடிவாதமாக இருக்கிறான். பொழுது விடுகிறது, என்னை விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் விட மாட்டேன். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணீரல்லவா, எனக்கு அதை செய்தருளும் என்று கேளுங்க. கேட்பதோடு மாத்திரமல்ல, அதை செய்தே தீருவீராக. நீ செய்தருள்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ செய்தருள்வீர் என்று நான் நம்புகிறேன். நீ செய்வீர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் செய்வார். இவன் இங்கே இடத்துல இவன் கேட்பான் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்த பிற்பாடு, ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பான். அப்போ அவர் சொல்வார், 29ஆம் வசனம், அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி, நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆக இரண்டாவது தரிசனமான இடம் பெனியேல். அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தரோடு போராடி ஜெபித்து, கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஆண்டவரிடத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு போராடி என்று சொல்லுவது என்பது அழுது ஜெபிக்கிறது. எப்போ பார்த்தாலும் அழுது ஜெபிக்கிறது அதல்ல. போராடுதல் என்பது விசுவாசத்திலே போராட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்க, எனக்கு செய்யும். உங்களால் செய்ய முடியும். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் யெகோவா என்னும் நாமமும் உள்ள தேவன். எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாங்க, என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெனியேல் என்ற இந்த இடத்தினுடைய பெயர் வேறொரு பேருமாக இருக்கும். வாசியுங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 8:4. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். அப்போ போனப்ப மீதியானியரின் ராஜாவாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்ந்து போகிறாங்க. அப்போ ஒரு ஊர் சுக்கோத்துன்ற ஒரு ஊருக்கு வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க என்று கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் யார்? சேபாவும் சல்முனாவும் உங்களோட பெரிய ஆளா என்று கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நான் வரப்ப உங்களை முள்ளுகளினால் சுட்டெரிப்பேன்னு சொல்லுவான். சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் பாருங்க, 8ஆம் வசனத்தில் பாருங்க, அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய், ஆக பெனியேலின் மறுபெயர் பெனுவேல் என்று அழைக்கப்படுகிறது. ஆக பெனுவேலுக்கு போய் அந்த இடத்தில் உள்ள ஜனங்களிடத்தில் கேட்குறாங்க. அப்போ சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன். என்ன பேத்து? பெனியேலில் கட்டப்பட்ட கோபுரத்தை நான் இடித்து போடுவேன். பெத்தேல்ல எப்படி ஒரு பலிபீடத்தை எரபெயாம் உண்டாக்கி அசுசியான காரியத்தை செய்து அந்த பலிபீடம் வெடித்து சிதறியதோ, அதை போல இந்த இடத்துல இந்த கோபுரம் பெனியேலிலே இருக்கிறது. தேவன் யாக்கோபுக்கு தரிசனமான இந்த இடத்துல இருக்கிறது. அவன் சொல்லுவான், வரும்போது நான் இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்று சொல்லுவான். அதே போல இவன் போய் சேபாவையும் சல்முனாவையும் இவன் பிடித்து கொள்ளுகிறவனாக அவன் இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்கள், வாசிங்க நீங்கள் 20ஆம் வசனம். தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து
இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். இது உலகத்தான் வார்த்தை. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கானோ அப்படிதான் அவன் பலனும் இருக்கும். அவன் சின்ன பையன், அவன் வெட்ட மாட்டான். நீரே எங்களை வெட்டி போடும் என்று சொல்லுகிறான். வெட்டி போட்டான். ஆனால் என்ன பண்ணான் தெரியுங்களா? வெட்டி போட்ட கிதியோன் அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான். சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இவருடைய வாழ்க்கையில் கண்ணியாக மாறிற்று. 26, 27 வசனங்களை எடுத்து வாசிப்போம். அதே அதிகாரம் 26, 27. பிரைசித்தாக்களும் ஆரங்களும் மீதியானரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துகள் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கங்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. தேவனுடைய முகத்தை பார்த்தது இவன் பார்த்தேன்னு சொல்றான். அடுத்து மோசே குறித்து பார்க்கிறோம். தேவனே சொல்லுகிறார், நான் அவனிடத்தில் முகமுகமாய் பேசுகிறேன், பிரத்யட்சமாக நான் அவனிடத்தில் பேசுகிறேன் என்றார். அப்படி யாரும் அவனுடைய முகத்தை பார்க்கல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறான் அந்த இடத்துல, ஏபோத் என்று. இன்னைக்கு இயேசு படம்னு சொல்லி ஒரு சில படங்களை வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே மனிதனுடைய வரைந்த கையினால் வரையப்பட்ட படங்கள். பிற்காலத்தில் அவைகளெல்லாம் பிரிண்ட் செய்யப்பட்டவைகள், பிரிண்ட்டுகளில் ஏற்றி அது பிரிண்ட் செய்யப்பட்டவைகள். இன்றைக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் ஜீசஸ் பிக்சர்ஸ் என்று சொல்லி போடுவீர்களே, ஆனால் ஆயிரக்கணக்கான படங்கள் அங்கே வந்திருக்கும். இயேசு ஒடுங்கின முகமாக, சில சமயங்களில் இயேசு நல்ல பெரிய அகண்ட முகமாக, அநேக படங்கள் அங்கே இருக்கும். அதுதான் ஒரு வெயிட்டில் இருக்கும் பொழுது அது என்னவாக மாறிற்று? கண்ணியாக மாறும். அதுதான் கண்ணியாக மாறும். அதுதான் வச்சிருந்தாங்க. அப்போ இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுனா, பைபிளை வச்சு ஜெபம் பண்ணி திறந்து வேத வசனத்தை வாசித்து அந்த வேத வசனத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆக இரண்டாவது இடம் பெனியேல், தேவனுடைய முகம். மூன்றாவது இடம் எல்லோஹே என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் எல்லோஹே என்று சொல்லி மூன்றாவது இடம், இஸ்ரவேலின் கடவுள், அதாவது யாக்கோபின் கடவுள், வல்லமையுள்ளவர் என்று பொருள். எல்லோஹே என்று சொன்னால் இஸ்ரவேலின் கடவுள் வல்லமை உள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் இதுக்கு முன்னாடி பெனியல்ல ஏசாவுக்கு என்னை தப்புவின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது தேவனை முகமுகமாக தரிசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இங்கே நடக்குது. ஏசா இப்போ எதிர்த்தாப்பில் வரான். இவனுக்குள்ளார என்னதான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனாலும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் என்ன நடக்குது? அவர்களுக்கு முன்பாக நடந்தப்போ 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். 7 முறை
தரை மட்டும் குனிந்து வணங்கி, ஒரு முறை 2 முறை இல்ல, 7 முறை அடிமையை போல தரையிலே குனிந்து வணங்கினான். தேவன் இவனை ஆசீர்வதித்த பிற்பாடு இவன் அடிமை அல்ல. ஆனால் இவன் தேவன் தன்னை ஆசீர்வதித்திருந்தும் இவன் தன்னை அடிமையாக அங்கே காண்பிக்கிறான். பிற்பாடு என்ன செய்கிறான்? அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இவன் ஏசா ஒட்டகத்தில் வரும்போதே இங்கேயே விழுந்து வணங்குறவன் ஏசா கிட்டக்க வர வர பயப்படுறான். ஆனால் ஏசா வந்து கட்டி பிடிச்சி அங்கே அழுகுறான், தழுவி அழுகுறான். தேவன் மாற்றத்தை கொடுக்கிறார். இவன் கீழே 7 தடவை விழுந்தனால கிடையாதுங்க, இவனுடைய காரியத்தினால் அல்ல, தேவ வார்த்தை அங்கே நிறைவேறியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் கேட்பான், உனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஸ்திரீகள், இந்த பிள்ளையெல்லாம் என்னப்பா, யாருப்பா, என்ன, இவங்கெல்லாம் என்னுடைய மனைவி, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் என் வேலையாள், இதெல்லாம் ஆடு மாடு எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவான்? 9ஆம் வசனத்தில் ஏசா சொல்லுவான், இவன் ஏசாவுக்கு பரிசு கொடுப்பான். கொடுத்தோன்னே ஏசா சொல்லுவான், என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. ஏசா சொல்கிறான், எனக்கு போதுமானது எனக்கு இருக்குது, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். தேவன் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுத்தது உனக்கே இருக்கட்டும். இது என்ன, எனக்கு போதுமானது இருக்குதுன்னு அவனே சொல்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே. ஆனால் யார்கிட்ட ஜெபிச்சு இந்த வார்த்தையை கேட்கிட்டு இருக்கணும்? கர்த்தர் இடத்துல, வல்லமையுள்ள தேவன்கிட்ட, எல்லோஹேட்ட வேண்டாம், ஆண்டு வல்லமையுள்ள தேவனிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஏசாவை பார்த்து சொல்லுகிறான். என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும், நீர் என் மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். நான் உம்முடைய முகத்தை பார்க்கறது தேவ முகத்தை பார்க்கறது மாதிரி இருக்குயா. தான் சொந்த அண்ணனை, ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிற வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாற்றிட்டீங்க, தெய்வம் மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சீங்க. எந்த மனுஷனும் கடவுளாகுவது கிடையாது. தெய்வங்களாக வேண்டுமென்றால் சொல்லி கொண்டு போகட்டும், விக்கிரகங்களிலே அவைகளும் உண்டு, தேவர்களிலே அவர்களும் ஒருவர்களாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் தேவன் ஒருவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவன் ஒருவரே. ஆக இவன் சொல்லுகிறான், உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அப்ப இவன் சொல்றது வார்த்தையை பாருங்க, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இவனை முதல்ல பெத்தேல்ல இவனை பார்த்தோம்ல, இவன் பேர்சபா விட்டு ஆரானுக்கு வரும்போது இவனுக்கு தேவன் தரிசனமாகி இவனை திரும்பி இந்த இடத்துக்கு வரப்பண்ணுவேன்னு சொல்லும்போது இவன் என்ன பொருத்தனை பண்ணான்? ஆண்டவர்கிட்ட, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசபாகம் தருவேன் என்று காணிக்க தருவேன்னு பொருத்தனை பண்ண யாக்கோபு யாருக்கு காணிக்க கொடுக்கிறான்? இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை, வெகுமதின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, பரிசுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். உடனே அவங்க அன்னகாரன் சொல்கிறான், சரி நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடியே வா, ஒன்றா போகலாம். இல்லை 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 இல்லை, நீ முன்னாடி போ, நான் எல்லாம் நிறைய மாடு எல்லாம் செனையாக இருக்குது, நான் மெதுவாக நடத்திட்டு வருவேன்,
நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். அதே அதிகாரம் 18-19 வாசிங்க. யாக்கோபு பதானாராம் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். பதானாராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்திற்கு வந்து கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காசுக்கு அதை வாங்கினான். தான் கூடாரம் போட்ட அந்த நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரரில் 100 வெள்ளி காசு கொடுத்து வாங்குறான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். அதற்கு ஏல் எல்லோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இஸ்ரவேலின் கடவுள் வல்லமையுள்ளவர் என்று பெயரிட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 35:9. யாக்கோபு 16ஆம் இருந்து வந்த பின்பு தேவன் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் வந்து வழங்கும் என்று சொல்லி அவனை இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த செய்தி கேட்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்தி கேட்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களை பெருகச் செய்வார். உங்கள் பர்சுகள், உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பண்டசாலைகளையும் தேவன் பெருகும்படி செய்வார். ஒவ்வொரு ஜனங்களும், பற்பல ஜன கூட்டங்களும், உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, பழகினவங்க, நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் உங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் சந்ததியில் இவன் சொல்கிறாரு, ஆண்டவர் இவன்ட்ட உன் சந்ததியில் ராஜாக்கள் வருவாங்கப்பா அப்படின்றார். அவன் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. பின்னாடி ராஜா சவுல், தாவீது, சாலமோன் இப்படியெல்லாம் ராஜாக்கள் வருவாங்கள் என்று சொல்லி தேவன் யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், உன் சந்ததியிலே ராஜாக்களும் வருவார்கள். ஐயா, உங்களுக்கு பிற்பாடும் ஆசீர்வாதம் உண்டு. இப்பொழுதே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் உள்ளவராயிருப்பீர்கள். தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 3 இடத்துல தரிசனமானார். ஒன்று பெத்தேல், அது தேவனுடைய வீடு. இன்னொன்று பெனியேல், அது தேவனுடைய முகம். இன்னொன்று ஏல் எல்லோஹே, இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், வல்லமையுள்ள தேவன். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு ஒரு பெத்தேலாக மாறட்டும். நீங்கள் இருக்கிற இடம் ஒரு பெனியேலாக இருக்கட்டும். நீங்கள் இருக்கிற இடம் ஓர் ஏல் எல்லோஹேயாக இருக்கட்டும். உங்கள் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தேவனுடைய முகத்தை நீங்கள் விடியற்கால வெளுப்பை போல நீங்கள் காலையில் விழித்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் சுகவாழ்வு அவருடைய முகத்தை தரிசனத்தினாலே துளிர்ப்பதாக, உங்களுடைய வீடு தேவனுடைய வீடாய் மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இடத்திலே தரிசனமாகிற தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல வேதாகமத்தை வைத்து உங்கள் வீடுகளிலே ஜெபியுங்கள். இயேசு படத்தை வைத்து, அந்த படத்தை வைத்து ஜெபம் பண்ணாதீங்க. பைபிளிலே வேத வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த கால வேலை நம்முடைய சமூகத்தினராய் வருகிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
யாக்கோபுக்கு நீ தரிசனமான 3 இடங்களை குறித்து பார்த்தோம்ப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வீடு ஒரு பெத்தேலாக மாறட்டும்பா. ஒரு தேவனுடைய வீடாக மாறட்டும். சமாதானம், சந்தோஷம், மன நிம்மதி, பரலோகத்தின் சந்தோஷம், தேவதூத பிரசன்னம் என்று எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பெனியேலாக நாங்கள் இருக்கிற இடம் மாறட்டும்ப்பா. உம்முடைய முக பிரகாசம் எப்பொழுதும் எங்கள் வீடுகளிலே பிரகாசித்துக் கொண்டு இருக்கட்டும் ஆண்டவர். விளக்குகளின் வெளிச்சத்தை விட, வெளியிலிருந்து ஜன்னல்கள் வழியாக வருகிற வெளிச்சத்தை விட உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் வீடுகளிலே இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல எலோகே என்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. எங்கள் வீடுகளிலே நீர் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே, வல்லமையுள்ளவராக எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்கள் இல்பொருளாகும்படிக்கு தேவன் நீர் வல்லமையுள்ளவராக செயல்படுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற கண் திருஷ்டி, கண் எரிச்சல், பொறாமை, வன்கண் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பெத்தேலை வீடாகிய தேவன், பெனியேலின் தரிசனமான தேவன், ஏலெலோகேயின் வல்லமையுள்ள தேவன் உடைய பிள்ளைகளோடு இருந்து காத்து நடத்துவீராக. துதிகன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல பாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் உங்கள் வீடுகளை பெத்தேலாகவும் பெனியேலாகவும் எல்லேகாகவும் மாற்ற வைப்பதாக. என்றைக்கும் வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா என்னும் நாமத்தினால் உங்கள் வீடுகளில் எல்லாருக்கும் அறியப்படுவாராக. உங்களுக்கு வல்லமையாய் காரியங்களை செய்வாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்திருக்கலாம், ஆனால் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். இனிமேலும் தாமதிக்காது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.